சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட பேர்ல எழுதி வச்சு தனக்கு மறுமணமும் செஞ்சு வச்ச மாமனாரையே மருமகன் கட்டையால அடிச்சு கொலை செஞ்சிருக்கிற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சேலம் மாவட்டம் ஆலமரத்துக்காட்டை சேர்ந்தவர் சரச்சந்திரன். இவரு தன்னோட மகள் புனிதாவை புண்ணியமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் இல்லாத நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புனிதா இறந்து போயிடுறாங்க. இதையடுத்து புண்ணியமூர்த்திக்கு சரச்சந்திரன் லட்சுமி அப்படிங்கிற கைம்பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. தொடர்ந்து சரச்சந்திரன் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் லட்சுமிக்கு பிறந்த அந்த குழந்தைகளோட பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதற்கு ஈடா புண்ணியமூர்த்தி மாதம் மாதம் 20,000 ரூபாயை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்துல 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்த புண்ணியமூர்த்தி கொஞ்ச நாள் ஆக ஆக 10,000 ரூபாயா கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால புண்ணியமூர்த்திக்கும் சரச்சந்திரனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு இதே போல ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஆத்திரமடைஞ்ச புண்ணியமூர்த்தி தூங்கிட்டு இருந்த சரச்சந்திரனை தன்னோட 2வது மனைவியான லட்சுமியோட சேர்ந்து ஒரு கட்டையாலேயே அடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து சரச்சந்திரனோட சடலத்தை எரிக்கவும் முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள கொளத்தூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு போய் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து புண்ணியமூர்த்தியையும் அவரோட 2வது மனைவியான லட்சுமியையும் கைது செஞ்சு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. சொத்து கொடுத்த மாமனாரையே மருமகன் 2வது மனைவியோட சேர்ந்து கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.